ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனத்தை பைபிளை நம்ம முறைப்படி ஒழுங்காக வாசிக்கலை அப்படின்னா நம்ம வசனத்துடைய அர்த்தத்தை என்ன பண்ணுவோம், தவறாக புரிஞ்சுப்போம். வேதத்தில் 1 ராஜாக்கள் 12:28 எரோபயாம் அப்படின்னு ஒரு ராஜா குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் என்ன செய்வார் அப்படின்னா 2 கன்று குட்டிகளை செஞ்சு ஜனங்கள்கிட்ட இதுதான் உங்களை வழிநடத்தி வந்த தெய்வம் சொல்லி அதை ஆராதிக்க சொல்லுவார். அவர் செஞ்ச இந்த செயலுக்கு அவர் எந்த வேதத்தை எடுத்துக்காட்ட அவர் காட்டுவார் அப்படின்னா, யாத்திராகமம் 32:4 வாசிச்சிங்க அப்படின்னா ஆரோன் ஒரு கன்றுக்குட்டி இதே மாதிரி செய்து ஆராதிக்க சொல்லியிருப்பார். ஆனா யாத்திராகமம் 32:4 அதுக்கப்புறம் வர வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதுக்கான தண்டனையை கொடுப்பாரு. கர்த்தர் அதை கடிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த சிலையை என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. ஆனா அதை கீழே இருக்கிறத வாசிக்காம வெறும் அந்த ஒரு வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை இப்ப இந்த கன்றுக்குட்டி தான் விடுதலை ஆக்கியிருக்கு போல அப்படின்னு தான் தோணும். வசனத்தை எப்பவுமே முறைப்படி ஒழுங்கா அதை வாசிக்க பழகணும். அதான் ஏசாயா 34:16 வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்கள். சும்மா ஒரு இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, தேடி வாசிக்கணும். இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அப்படின்னா வசனத்துக்கு எல்லாமே லிங்க் இருக்கும். அதாவது இங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் லிங்க் இருக்கும். கண்டிப்பா வசனத்துக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதை நம்ம தேடி வாசித்து தியானிக்க நம்ம பழகணும். God bless you.